ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்னைய ரீடிங்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். என்னதான் நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தாலும், செப்ரேஷன் இல்லை பேசாமல் லாங் டிஸ்டன்ஸில் நீங்கள் இருந்தாலும், உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் சில இருக்கும்ல, உங்கள் பர்சனுக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? 2 பைல் வச்சுருக்கேன். பைல் 1 இந்த க்ரீன் கலர், பைல் 2 இந்த க்ரீன் கலர். ஸோ கண்ணை மூடி உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டு 2 பைலில் ஏதாவது ஒரு பைலை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பைல் 1 அண்ட் பைல் 2. ஓகே, பைல் 1க்கான ரீடிங்ஸ் போயிடலாம். இது நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் கான்டாக்ட், பிரேக்கப், மேரேஜ் ஆனவங்க யார் வேணாலும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன விஷயம்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி என்ன தான் உங்கள் மேலே கோபம் இருந்தாலும் என்ன விஷயம் உங்கள் மேலே பிடிக்கும், உங்ககிட்டேருந்து என்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்ட்டு. ஓகே, ஒரு 3 கார்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். த்ரீ கார்ட்ஸ் வருது. ஓகே, உங்கள் பர்சனுக்கு உங்ககிட்ட என்ன விஷயம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் கலகலன்னு இருக்கிறது, எல்லாருக்கிட்டேயும் நேச்சுரலாக பழகிறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது, பழகிறது, எல்லாருக்கிட்டேயும் ஈக்குவலாக நடந்துக்கிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயம் உங்கள் பர்சனுக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா நான் அதை தான் பார்க்குறேன். நீங்கள் மேபி அவங்க கூட ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், உங்கள் பர்சன் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மீட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அந்த டைமில் உங்கள் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு விஷயம், என்ன விஷயம் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிடுவீங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. ஒரு வேலையை உங்கள்கிட்ட கொடுத்தாங்கன்னா நீங்கள் கரெக்டாக அதை பண்ணி முடிச்சிடுவீங்க. அண்ட் நீங்கள் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நல்லா கரெக்டாக பேசுவீங்க, எல்லாருக்கிட்டேயும் ஈக்குவலாக நடந்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒருத்தங்கிட்ட ஒரு மாதிரியும் இன்னொருத்தங்கிட்ட ஒரு மாதிரியும் நீங்கள் பழக மாட்டீங்க. எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரி பழகுவீங்க, ஃப்ரெண்ட் மாதிரி நடத்துவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்கள் பர்சனுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் உங்களோட ஒர்க் விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. மேபி நீங்கள் ஒர்க் போகிற பர்சனாக இருக்கலாம், உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. என்ன தான் நடந்தாலும் நீங்கள் உங்கள் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் விட மாட்டீங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. எந்த விஷயம் கொடுத்தாலும் அதை பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்கள் பர்சனுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. நீங்கள் அந்த வேலை விஷயத்தில் அவ்வளோ கரெக்டாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. அண்ட் சம்டைம் நீங்கள் சண்டை போடுறது கூட அவங்களுக்கு அந்த வாக்குவாதம் பண்ணுறது கூட அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. சம்டைம்ஸ் உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஏதாவது கான்வர்சேஷன் வந்தால், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால், சண்டை போட்டிங்கன்னா அந்த சண்டை கூட அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குது. சம்டைம்ஸ் உங்கள் சண்டை போடுற விஷயத்த அவங்க மேபி அது அவங்களுக்கு க்ரேஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஃபன்னியாக இருக்கும். நீங்கள் அவங்க கூட சண்டை போடுறது, ஏதாவது இரிட்டேட் பண்ணுறது, ஏதாவது ஆக்ஷன் பண்ணுறேங்கிற பேரில் ஏதாவது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. மேபி அது அவங்களுக்கு ரொம்பவே காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபன்னியாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் நீங்கள் அவங்கள ஸ்பை பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் ஸ்பை பண்ணலாம். அவங்க கரெக்டாக தான் நடந்துக்கிறாங்களா, நம்மக்கிட்ட மட்டும்தான் பேசுகிறாங்களா, இல்லை வேறு யார்கிட்டையும் பேசுகிறாங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி ஏதாவது ஸ்பை பண்ணுறது உங்கள் பர்சனுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும். ஸோ நீங்கள் மாட்டியிருக்கலாம், நீங்கள் ஸ்பை பண்ணுறீங்கிறத விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவங்கள செக் பண்ணுறது, ஆன்லைனில் செக் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் செக் பண்ணுறது, டிபி வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. நம்மளை தேடுறாங்களே, நம்ம ஒரு நாள் இல்லைன்னா மிஸ் பண்ணுறாங்கல்ல, தேடுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. அண்ட் நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஈக்குவலாக பேசுகிறது விஷயம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ல எல்லாருக்கிட்டேயும் ஹாப்பியாக பேசுகிறது. அண்ட் நீங்கள் உங்கள் பர்சனை ஒரு ஃப்ரெண்டு மாதிரியான ஒரு அந்த மாதிரி தான் நீங்கள் பழகுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன தான் நீங்கள் லவ்வராகவே இருந்தாலும் உங்கள் பர்சன்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் நடத்துவீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி தான் அவங்க பர்சன்கிட்டே நீங்கள் பேசுவீங்களா இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கு. ஸோ செகண்ட் திங் என்னென்னா, ஓகே,
தேர்ட் விஷயம் வந்து உங்கள் பர்சனுக்கு உங்ககிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னா, ஈஸியாகவே நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிடுவீங்க. இப்போ வந்து உங்கள் 2 பேத்துக்குள்ள வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அவங்க பண்ணலைன்னாலும் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் பேசிடுவீங்க. என்னதான் வந்து ஒரு சுச்சுவேஷன் பேடாக இருந்தாலும் 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அவங்களே வந்து ரொம்ப ஒரு 6 மாதமாவோ 2 மாதமாவோ பேசலைனாலும் நீங்கள் அவங்கள்ட்ட தேடி போய் அவங்கக்கிட்ட வந்து, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஓகே எல்லாமே கரெக்டாக தான் போகுதா, நீ ஹாப்பியாக இருக்கிறியா, உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல, ஸோ ஹெல்த்தெல்லாம் நல்லா தானே இருக்குது, ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கான்வர்சேஷன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பழசில் நடந்த எந்த ஒரு விஷயமும் வந்து மனசில் வைக்காமல், ஜஸ்ட்டு எனக்கு ஒரு இந்த ப்ராப்ளமே வேணாம், எனக்கு ஹாப்பியாக இருந்தால் போதும், ஒரு நல்ல விஷயம் நடந்தால் போதும், அவங்களுக்கும் வந்து நல்லது நடக்கணுங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அவங்க என்ன தான் அவங்கள காயப்படுத்தி இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் அவங்க நலத்தை விசாரிக்கிறீங்கள, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாமே கரெக்டாக போகுதா, ஒர்க் எல்லாமே நல்லா இருக்குதா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கல்ல, பேசுகிறீங்கல்ல, ஸோ அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. என்ன தான் நீங்கள் 2 பேரும் நோ கான்டாக்டில் இருந்தாலும், உங்கள் பர்சன் ஈகோயிஸ்டே பர்சனாகவே இருந்தாலும் இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. ஏன்னா எல்லா பர்சனும் வந்து இறங்கி வந்து பேச மாட்டாங்கல்ல, நீங்கள் அதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. ஈகோவே இல்லாமல் நம்மக்கிட்ட ஒருத்தங்க வந்து ஜென்யூனாக நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து அவங்க உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட பிடிச்ச விஷயம், உங்கள் பர்சனுக்கு வந்து உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் இதெல்லாம். பார்க்கலாம் வேறு ஏதாவது வருதா அப்படின்ட்டு. ஓகே, அண்ட் வந்து நீங்கள் வந்து ஈக்குவாலிட்டி, நீங்கள் வந்து எது கேட்டாலும் கொடுத்துருவீங்க போல், அது அன்பு கேட்டாலும் சரி இல்லை வேறு ஏதாவது கேட்டாலும் சரி, நீங்கள் வந்து அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க மாதிரியான அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நீங்கள் எது கேட்டாலும் வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க. அதை லவ்வை வந்து வந்து பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் செய்வீங்க. அண்டு மணி, ஸோ கரியர், ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்கள் பர்சன் வந்து ரொம்ப டல்லாக இருந்தாங்கன்னா, ஃபினான்ஷியல் வைஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் அவங்களுக்கு வந்து தேவையானத விஷயத்த பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இல்லை எமோஷ்னல் வைஸ் வந்து அவங்க ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு அவங்க நினச்சாங்கன்னா, அவங்க வீக்காக இருக்கும்போது டைமில் வந்து நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து வந்து அவங்களோட பவரை வந்து ரீகெயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன தான் எனக்கு இங்கே பாசிட்டிவாக தான் தெரியுது. நீங்கள் வந்து என்ன தான் அவங்களுக்குள்ள வந்து ஒரு ப்ராப்ளம் நடந்திருந்தாலும் வந்து உங்களோட ஸ்டெப் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களே பேசாமல் மூவ் பண்ணி இருந்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தாலும் கூட, நீங்கள் உங்கள் பங்குக்கு நீங்கள் என்னெல்லாம் கொடுக்கணுமோ, அது அன்பாக இருந்தாலும் சரி, அக்கறை, மணி, ஸோ பணம், எதுனாலும் நீங்கள் வந்து அதை நியாயமாக வந்து கொடுத்துருந்துருக்கீங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து நல்ல விஷயமாக தான் இருக்குது, பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா இது பிடிச்ச விஷயம் தானே, நெகட்டிவாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து உங்கள் பர்சனுக்கு உங்கள்கிட்ட பிடிச்சிருக்கு. மேபி நீங்கள் ரொம்ப ஜென்யூனான பர்சனாக இருக்கலாம். ஸோ உங்கள் பர்சன் வந்து அந்த மாதிரி நினைக்கிறாங்க. யாருக்கும் வந்து எல்லாருக்குமே வந்து நியாயமாக வந்து நடந்துக்கிற மாதிரியான ஒரு பர்சன் மாதிரி உங்கள் பர்சன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் ரொம்ப ஜென்யூனான பர்சனாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பைல் 1, உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட என்ன விஷயம் பிடிச்சிருக்குன்னா, ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாமே நல்ல விஷயமா இருக்குது. உங்ககிட்ட என்ன பிடிச்ச விஷயம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த ரீடிங்கை பாருங்கள். ஓகேவா? பைல் 1 இது உங்களுக்கு பொருந்தி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பைல் 1 இதுதான் உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட என்ன விஷயம்லாம் பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயந்தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ பைல் 1 உங்களுக்கான ரீடிங் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பைல் 2க்கு போகலாம். ஓகே, ஓகே வெயிட் காடெல்லாம் விழுந்துருச்சு. ஸோ பைல் 2 உங்கள் பர்சனுக்கு வந்து உங்கள் மேலே என்ன விஷயம்லாம் பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம். உங்கள் பர்சனுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா, உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சுருந்துருப்பீங்க. நிறைய வந்து ஒரு பேட் மூமெண்டெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்துருங்க. பேட் டைம், லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட், அந்த டைம்லாம் வந்து நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு வலி வேதனைகள்லாம் நீங்கள் அனுபவிச்சுருந்துருப்பீங்க. அந்த காயத்தெல்லாம் மற்றவங்க பட்டிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு வலியாக இருந்திருக்கும். பட் நீங்கள் வந்து அந்த வலியிலேருந்து ஈஸியாக வந்து வெளியே வர்றீங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்குது. உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்திருக்கு, அதுவும் பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் தாங்கி இருக்கிறீங்க, அதை அனுபவிச்சிருக்கீங்க, அந்த காயத்தை உணர்ந்திருக்கீங்க.
அந்த காயம்லாம் எப்படிப்பட்ட காயம்னா தாங்கிக்க முடியாத காயம். மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அந்த காயம் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் வேதனையை அனுபவிச்சிருக்கீங்க. பட் ஆனாலுமே வந்து அந்த வேதனையெல்லாம் தாண்டி நீங்கள் உங்களை வந்து உங்கள் லைஃப்பை வந்து மறுபடியும் வந்து கரெக்டாக மாற்றுறீங்க. அந்த வேதனையிலேருந்தெல்லாம் ரெக்கவரி ஆகி மறுபடியும் வந்து உங்களோட எனர்ஜியை வந்து ஃபுல்லாக்குறீங்க. அந்த லோ எனர்ஜிலேயே நீங்கள் இருக்காமல் ஃபுல் எனர்ஜியில் வந்து நீங்கள் மறுபடியும் மாறுறீங்க. ஃபுல் எனர்ஜி இது வந்து ஒரு லோ எனர்ஜி, டக்குன்னு வந்து மறுபடியும் ஃபுல் எனர்ஜிக்கு நீங்கள் மறுபடியும் போயிடுறீங்க. ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்க. உங்கள் லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு என்னெல்லாம் லைஃப்பில் ஃபினான்ஷியலாக பண்ண முடியுமோ, இல்லை அடுத்த கட்டத்துக்கு என்னெல்லாம் வந்து பண்ண முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்குது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எப்படி வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணினாலும் எப்படி உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ஈஸியாக நீங்கள் போகிறீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க, இவ்வளோ வலி வேதனையாக அனுபவிச்சிருக்கீங்க, யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு பெயினை வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அதே கட்டத்தில் அந்த விஷயத்தெல்லாம் வந்து மறந்து நீங்கள் உங்களோட எனர்ஜியை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக்கிக்கிட்டு மற்றவங்களோட விஷயம் வந்து நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்க. அடுத்தவங்களுக்கும் வந்து அந்த அன்பை வந்து கொடுக்குறீங்க. செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. எனக்கு இதுதான் தெரியுது. என்ன தான் நீங்கள் உடஞ்சி போனாலும் வந்து நம்ம ஒர்த் இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இல்லாமல் மறுபடியும் வந்து செல்ஃப் லவ் நீங்கள் பண்ணுறீங்கல்ல. அண்ட் செல்ஃப் லவ் அண்ட் இன்னொரு பர்சனையும் வந்து ஈக்குவலாக வந்து லவ் கொடுக்குறீங்க. நான் இங்கே லவ் தான் அதிகமாக பார்க்குறேன். என்ன தான் நீங்கள் உடஞ்சி போனாலும் வந்து உங்களையும் வந்து ரீகைன் பண்ணுறீங்க. அந்த அன்பை வந்து அடுத்தவங்களுக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, செலிப்ரேஷன் பண்ணுறீங்க. மேபி உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ் நடந்திருக்கலாம். என்ன தான் இவ்வளோ பெரிய மோசமான ஒரு சுச்சுவேஷன் நடந்தாலும் உங்களோட பவரை நீங்கள் ரீகைன் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மூமெண்ட்டை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. மேபி மேரேஜாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல், கரியர், ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்க மாதிரியான ஒரு ஃபீலிங். அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், ரொம்ப நிலைத்தன்மையான ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சனாக தான் உங்கள் பர்சன் பார்க்குறாங்க. இவ்வளோ லைஃப்பில் பட்ட கஷ்டம்னாலும் எல்லா விஷயத்தையும் தாங்குறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் அந்த விஷயத்த நீங்கள் தாங்கிக்கிறீங்க. என்ன பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் தாங்கிக்கிறீங்க. அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. அதே நேரத்தில் வந்து செல்ஃப் லவ், நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு விஷஃபுல்லாக இருக்கிறீங்க. அடுத்தவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ வந்து நீங்கள் அதை பூர்த்தி செய்கிறீங்க. ஏதாவது கேட்டால் வந்து உடனே பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, மெயினாக வந்து எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒருத்தங்க கேட்டால் நீங்கள் உடனே பண்ணி கொடுக்குறது, அவங்களோட தேவையை பூர்த்தி செய்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க. அண்ட் அது அவங்க பர்சனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்குது. என்ன தான் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்திருந்தாலும் உடனே வந்து உங்கள் பவரெல்லாம் ரீகைன் பண்ணிவிட்டு அடுத்த மூவ் பண்ணுறீங்கல்ல. உங்கள் லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்கல்ல. ஸ்ட்ராங்காக இருக்கணும், யாரோட ஹெல்ப்புமே கேட்கக்கூடாது, நம்மளோட சொந்த காலில் நிற்கணுங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து உங்களுக்குள்ளே இருக்குல்ல. ஸோ அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இவ்வளோ நடந்துமே நீங்கள் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கியேன்னு சொல்லிவிட்டு அந்த அந்த ஒரு பவர் இருக்குல்ல, ஒரு மேபி உங்களுக்கு குயின் மாதிரி கூட நினச்சிருந்துருக்கலாம், ஒரு எம்ப்ரர் எனர்ஜி. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி உங்கள் பர்சன் வந்து நினைக்கிறாங்க. இவ்வளோ நடந்துமே வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க, செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்குது. அண்ட் வந்து நீங்கள் நிறைய விஷயம் மேபி நீங்கள் வந்து நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. அதாவது நிறைய முயற்சி பண்ணுறீங்க. ஏதாவது ஒரு முயற்சி வந்து உங்களுக்கு தோல்வி அடைஞ்சாலும் வந்து அடுத்தடுத்து வந்து நிறைய முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்காக நிறைய பண்ணுறீங்க. மேபி நீங்கள் வந்து ஃபாரினில் இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கலாம். செல்ஃப் மேடாக அவங்க நினைக்கிறாங்க. யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து உங்களை வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க. எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த விஷயம் வந்து உங்கள் பர்சனுக்கு பிடிச்சிருந்துருக்கு. யாரோட உதவியும் இல்லாமல் உங்களை நீங்களே வந்து தனியாக வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிறீங்க. தொழிலாக இருக்கட்டும், அடுத்த கட்ட வாழ்க்கையில் வந்து தேவையான நமக்கு தேவையான லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தனியாகவே மேனேஜ் பண்ணுறீங்க. நிறைய கஷ்டப்படுறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. இவ்வளோ எமோஷ்னலாக வந்து ரொம்பவே வந்து லாஸ் ஆனாலும் வந்து அடுத்த கட்டத்துக்கு உங்கள் லைஃப்பை கொண்டுட்டு போகிறதுக்காக நீங்கள் நிறைய முயற்சி பண்ணுறீங்க.
ஃபினான்ஷியலுக்காக தனியாக நின்று போராடுறீங்க. அண்ட் வந்து நிறைய பிளானிங் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து நிறைய பிளான் பண்ணுவீங்க. மற்றவங்க மாதிரி சில பேர் வந்து பிளானிங்கே இல்லாமல் போயிட்டுருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி கிடையாது. நிறைய பிளான் போடுவீங்க. அந்த லைஃப்பை வந்து ஸ்ட்ராங்காக கொண்டுட்டு போகணும். அதாவது நிலைத்தன்மையாக இருக்கணும். யாரோட ஹெல்ப்பும் கேட்கக்கூடாது. ஸ்ட்ராங்காக நம்மளோட லைஃப்பை நாமளே வந்து நடத்தணுங்கிற மாதிரியான ஒரு தைரியம், ஒரு எம்ப்ரர் எனர்ஜி வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை பார்க்குறாங்க. ஸோ அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கிறீங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. ஸோ அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. ஒரு வந்து உங்களை வந்து பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்தெல்லாம் அவங்க கற்றுக்குறாங்க. இது பிடிக்குங்கிற சொல்கிறத விட இந்த விஷயத்த அவங்க கற்றுக்குறாங்க. இப்படி இருக்கணும். நாமளும் வந்து நம்ம லைஃப்பில் வந்து என்னதான் ஒரு ப்ராப்ளம் வந்து நடந்தாலுமே வந்து நம்ம அதை வந்து அதுலேருந்து நம்ம வெளியே வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணுங்கிறத விஷயத்த வந்து உங்ககிட்ட வந்து மேபி பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். என்னதான் உங்ககிட்ட வந்து பேசாமல் இருந்தாலும், உங்ககிட்ட வந்து நோ கான்டாக்டில் இருந்தாலும், பிடிக்காத மாதிரி பேசியிருந்தாலும், உங்ககிட்ட இருக்கிற இந்த விஷயத்த வந்து அவங்க நினைக்கிறாங்க. எப்படி வந்து நீங்கள் மட்டும் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, இவ்வளோ லைஃப்பில் இவ்வளோ பட்ட பிறகும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்து மூவ் ஆன் ஆகுறீங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்கள் பர்சன் வந்து திங்க் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு நல்ல எனர்ஜியாக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அவங்க லைஃப்லேயும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சூப்பர் எனர்ஜி, நல்ல எனர்ஜியாக இருக்குது. மேபி கீப் இட் அப். இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் இதை தான் நினைக்கிறேன். ஸோ இந்த பிடிச்ச விஷயத்த நீங்கள் எப்போவுமே வந்து விட்டு கொடுத்துடாதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க, செல்ஃப் மேடாக இருங்க. என்ன விஷயம் வந்தாலும் வந்து அதை தூக்கி போட்டுட்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் ஆன் ஆகிற மாதிரியான ஒரு அந்த கேரக்டர் வந்து உங்கள் பர்சனுக்கே பிடிச்சிருக்கு. ஸோ எந்த காரணத்துக்காகவும் வந்து நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள் மாற்றிக்காதீங்க. ஓகேவா? எப்போவுமே தனியாக இருந்து நான் கண்டிப்பாக பண்ணிப்பேங்கிற மாதிரியான ஒரு தைரியத்தை வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. நீங்கள் வந்து மேபி ஒரு தனி பர்சனாக இருக்கலாம். ஏன்னா இது தனியான ஒரு பர்சன், செல்ஃப் லவ். இதுவுமே வந்து ஒரு தனியான ஒரு பர்சன் மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து தனியாக இருந்து எல்லாத்தையும் வந்து பில்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து உங்கள் பர்சனுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் வந்து நீங்கள் ரொம்ப லவ்லி பர்சன், அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. எவ்வளோ தான் அவங்க காயப்பட்டாலும் நீங்கள் அடுத்தவங்களை காயப்படுத்தாமல் அந்த அன்பை கொடுக்குறீங்கள்ல, ஸோ அந்த விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. நம்மளோட ஒரு கஷ்டத்தை யார்கிட்டையுமே நம்ம சொல்லாமல் அவங்க கேட்கும் போதெல்லாம் வந்து நம்மளோட அன்பை நம்ம கொடுக்கும்போது அது எவ்வளோ ஒரு வேல்யூவான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயம் உங்கள் பர்சனுக்கு வந்து உங்ககிட்ட வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் மாற்றிக்காதீங்க. உங்கள் பர்சனை வந்து உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு குட் குவாலிட்டியை வந்து மாற்றிக்காதீங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. உங்கள் பர்சன் அப்படி தான் பார்க்குறாங்க. அந்த விஷயம் வந்து அவங்கள ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணுது. அதை மாற்றிக்காதீங்க. ஸ்ட்ராங்காக இருங்க, செல்ஃப் மேடாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. என்ன நடந்தாலும் வந்து ஹாப்பியாக இருங்க. நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க. ஸோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாரையும் வந்து உங்களை அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ பைல் 2, உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன விஷயம்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்தோம். உங்களுக்கு பொருந்தி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் அந்த அவங்க பர்சனுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட பிடிச்சிருந்துருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ரீடிங் வந்து உங்களுக்கு பொருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டேக் கேர், பாய்.